டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் நேர்களே, இன்றைய பத்திரிகைகளோடு இன்றைய தினம் உங்களை சந்தித்திருப்பதில் மிக மகிழ்ச்சி. புலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நன்மைகரமான சந்தோஷமான நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகள் நாங்கள் இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்க செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக இன்றைய சிந்தனை பகுதிக்கு செல்லலாம். நாங்கள் ஒவ்வொருவரும் செய்கிற பாவம் எங்களை பிற்காலத்தில் அல்லது எங்களுடைய அடுத்த கட்ட செயற்பாடுகளின் போது எங்களில் தாக்கத்தை செலுத்தும், எங்களுக்கு அது தீமையை விளைவிக்கும் என்கிற கருத்து எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அது எதுவாக இருந்தாலும், நன்மையாக இருந்தாலும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், தீமையாக இருந்தாலும் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். ஆகவே நாங்கள் செய்கிற பாவம் எங்களை ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு வடிவத்தில் எங்களை தாக்கும், மீளாது நமக்கு திரும்பி வரும் எய்த அம்பு என்ற விடயங்களை நாங்கள் மனதில் நிலைநிறுத்தி கொண்டு இயலுமானவரை எங்களை அறியாமலே செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்களில் இருந்தும் நாங்கள் ஒரு அறியாமையை நீக்கி அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தெளிவை பெற்று மிக முக்கியமாக பாவச் செயல்களில் ஈடுபடாதிருக்க வேண்டும் என்பதை இன்றைய சிந்தனை பகுதியாக உங்களுக்கு வலியுறுத்தி கொண்டு இன்றைய சிந்தனை உங்களுக்கு வழங்கியது பலம் நலம் சக்தி நிஸ்டமால்ட். தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளோடு இணைந்து கொள்ளலாம். இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகை பிரதான தலைப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, அதாவது இன்று ஜனவரி மாதம் 21ஆம் தேதியாக இருக்கிறது, வெள்ளிக்கிழமை ஆக இருக்கிறது. இந்த காலை பொழுதிலே குறிப்பாக 2022ஆம் ஆண்டினுடைய ஜனவரி மாதத்தின் இறுதி காலப்பகுதியை கடக்கப் போகிற கட்டங்கள் காலங்கள் நெருங்கி இருக்கிறது. அவை காலங்களும் நேரங்களும் அதிதுரிதமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. நாங்கள் தான் அப்படியே இருக்கிறோம் போல தெரிகிறது. தொடர்ச்சியாக பார்க்கலாம் நாங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே. ஈழநாடு பத்திரிகை இன்று வடக்கு கிழக்கு எம்பிக்களின் ஆதரவு ஜனாதிபதிக்கு ஒருபோதுமே கிடையாது. சபையில் கூறினார் கஜேந்திரகுமார் எம்பி என்கிறவாறு பிரதான தலைப்பட்டிருக்கிறது. அது நேற்றைய தினமும் நேற்று முன்தினமும் ஜனாதிபதி அக்ராசன உரையாற்றியிருந்தார். கொள்கை பிரகடன உரையாற்றியிருந்த அந்த விடயம் விவகாரம் தொடர்பிலே விவாதம் நாடாளுமன்றில் இடம்பெற்றது. நாடாளுமன்றில் ஜனாதிபதியின் உரை மீதான, அதாவது கொள்கை பிரகடன உரை மீதான விவாதம் அந்த 2 நாட்கள் நேற்று முன்தினமும் இடம்பெற்றிருந்த வேளை பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக ஜனாதிபதியினுடைய கொள்கை பிரகடன உரை வரவேற்பை பெற்றிருந்ததா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறதும் பகுதியளவில் அது அவருடைய அரசியல் கட்சி சார்பில் சிலரால் நியாயப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட பலரால் அந்த உரை விமர்சிக்கப்பட்டு வருகிறது, ஆளும் தரப்பை சேர்ந்தவர்களால் உட்பட. இந்நிலையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இப்போது வடக்கு கிழக்கு எம்பிக்களின் ஆதரவு ஒருபோதுமே ஜனாதிபதிக்கு கிடையாது என்ற சபையில் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியை இன்றைய ஈழநாடு பத்திரிகை பிரதான தலைப்பிட்டிருக்கிறது. வலம்புரி பத்திரிகை இலங்கையில் உள்ள அனைத்து மனித உரிமை பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியும், ஜனாதிபதியிடம் பிரித்தானிய அமைச்சர் என்கிற செய்தியை பிரதான தலைப்பிட்டிருக்கிறது. தமிழருக்கு பலம் சேர்ப்பதே இந்தியாவிற்கு பாதுகாப்பு, கடன் கொடுத்தாலும் இலங்கை நன்றி பாராட்டாது, அது பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவிப்பு என்று உதயன் தலைப்பு செய்தி காணப்படுவதை நாங்கள் இங்கே அவதானிக்க முடிகிறது. இதேவேளை தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி, அரசியல் இறுதிக்கட்டத்திற்கு வந்துள்ளதால் தேர்தல் தான் ஒரே வழி, பாராளுமன்றம் பலமானதாக இருக்க வேண்டும் என்பதால் தேர்தல் மூலமே தீர்வு காண வேண்டும் என்கிறார் ரணில் என்றவாறு தலைப்பிட்டிருக்கிறது இன்றைய தினக்குரல். மொத்தமாக இவ்வாறாக வெவ்வேறு செய்திகள் வெவ்வேறு வடிவங்களில் இங்கே பிரதான தலைப்பு செய்திகளாக இன்றைய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியின் விரிவாக்கத்தை இணைத்துக் கொள்ள முடியும். வடக்கு கிழக்கு எம்பிக்களின் ஆதரவு ஜனாதிபதிக்கு ஒருபோதுமே கிடையாது, சபையில் கூறினார் கஜேந்திரகுமார் எம்பி என்கிறவாறு அது பிரதான தலைப்பு செய்தி. விரிவாக்கத்திற்கு செல்லலாம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் இனவாத நிகழ்ச்சி நிரலுக்கு வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் ஆதரவு தரமாட்டார்கள், இவ்வாறு குறிப்பிட்டார் கஜேந்திரகுமார பொன்னம்பலம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பெற்ற 69 லட்சம் வாக்குகளை காட்டிலும் வடக்கு கிழக்கில் தெரிவு செய்யப்பட்ட எதிர்க்கட்சி ஆசனங்களில் அமர்ந்துள்ள உறுப்பினர்கள் தமிழ் மக்களின் அதிக வாக்குகளை பெற்றுள்ளார்கள் என்றும் அவர் கூறினார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார்.
அதாவது அங்கு அவர் மேலும் தெரிவித்த விடயங்கள், கடந்த தேர்தலில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பெற்ற தென்னிலங்கையின் வாக்குகளை பொறுத்தவரை அது மொத்த வாக்குகளில் 60% எனினும் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் சமஷ்டி தீர்வுடன் கூடிய தமிழ் தேசத்திற்காக தமிழ் கட்சிகள் பெற்ற வாக்குகள் 75%க்கும் அதிகமானதாகும். அதிலும் வடக்கு கிழக்கில் தெரிவாகி அரசாங்கத்துடன் இணைந்துள்ள 5 பேரில் 3 பேர் தமிழ் தேசத்தின் உரிமைகளுக்காகவே வாக்குகளை கேட்டனர். இதில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் ஒவ்வொரு தேர்தல் சுவரொட்டியிலும் தமிழ் மக்களுக்கான உரிமைகள் தொடர்பான கோரிக்கைகள் அடங்கியிருந்தன. எனவே பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிர்களை இழந்த நிலையில் தமது உரிமைகளை வென்றெடுப்பதற்காக தமிழ் மக்கள் அளித்த ஆணையை கைவிட்டு கோட்டாபயவின் இனவாத நிகழ்ச்சி நிரலுக்கு வடக்கு கிழக்கின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் ஆதரவு தரமாட்டார்கள். இந்த நிலையில் ஜனாதிபதியும் தமிழ் மக்களின் ஆணையை கைவிட்டு அரசாங்கத்தின் இனவாத கொள்கைக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது என்று தெரிவித்தார் என்று அந்த செய்தியை காண்கிறோம். அதாவது ஜனாதிபதி தனது கொள்கை பிரகடன உரையிலே சில விடயங்களை பதிவு செய்திருந்ததை உங்களுக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இங்கே வடக்கு கிழக்கிலே அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு அங்கிருந்து தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் முன்வந்து அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். அந்த அபிவிருத்தி பணிகளுக்கு அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்ற வகையில் கோரிக்கையை ஜனாதிபதி தனது கொள்கை பிரகடன உரையிலே முன்வைத்திருந்தார். அதேவேளை அனைவரும் நாட்டு மக்கள் தான், எந்த மக்கள் தனக்கு வாக்களிக்காமல் விட்டார்களோ அவர்களை நான் புறந்தள்ளப் போவதில்லை என்று பொருள்பட உரையாற்றிய ஜனாதிபதி நாட்டிலே மனித உரிமைகள் இப்போதும் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றன என்று மனித உரிமைகள் பேணப்பட்டு வருவதாக கூட அங்கு பதிவு செய்திருந்தார் தனது கொள்கை பிரகடன உரையிலே. அதேவேளை ஜனாதிபதி தமிழ் மக்களினுடைய நீண்டகால இனப்பிரச்சனையாக இருந்து வரக்கூடிய இந்த பிரச்சனைக்கான தீர்வு திட்டங்கள் எதையும் தனது அக்ராசன உரையிலே அல்லது கொள்கை பிரகடன உரையிலே முன்வைத்திருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு அவர் முன்வைக்காமல் நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வுகளை காணாமல் குறுகிய கால நோக்கத்திலே இந்த வடக்கு கிழக்கு அபிவிருத்தி என்கிற விவகாரத்தை அவர் குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக பல தமிழ் தேசிய தரப்புகள் தங்களுடைய எதிர்ப்பலைகளை நாடாளுமன்றிலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் வெளியிட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நேற்றைய தினம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபையிலே உரையாற்றுகிற பொழுது ஜனாதிபதியினுடைய கொள்கை பிரகடன உரை மீதான விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றுகிற பொழுது வடக்கு கிழக்கு எம்பிக்கள் அது டக்ளஸ் தேவானந்தாகவே இருந்தாலும் சரி, அதாவது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி EPDP-னுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவாக இருந்தாலும் சரி, ஒரு தேர்தலிலே நிற்கிற பொழுது தேர்தலுக்கான சுவரொட்டிகளை அச்சிடுகிற பொழுது தமிழ் தேசத்திற்கான ஒரு அங்கீகாரத்தை ஒரு சமஷ்டி தீர்வை வலியுறுத்தி அந்த சுவரொட்டிகள் இடம்பெற்றிருக்கும். ஆகவே அவருக்கு வாக்களித்த மக்கள் கூட தமிழ் தேசத்தை அல்லது தமிழ் மக்களினுடைய உரிமை பிரச்சனைக்கான தீர்வினை பெற்றுத் தருவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் வாக்களிக்கிறார்கள். ஆகவே வடக்கு கிழக்கில் வாழ்கிற அல்லது வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவம் செய்கிற தமிழ் தேசிய அல்லது தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் குறிப்பாக அரசாங்கத்திற்கு எவ்விதத்திலும் ஆதரவு தரமாட்டார்கள். அவர்களுடைய கோரிக்கை, அவர்கள் வாக்களித்த எண்ணம் என்பது வேறு விதமானது என்று இங்கு இவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் MP தெரிவித்திருக்கக்கூடிய விடயத்தை இன்றைய ஈழநாடு பிரதான தலைப்பிட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய பிரதான தலைப்புச் செய்தியின் விரிவாக்கத்தை அளிக்கலாம் என்று நம்புகிறேன். இலங்கையில் உள்ள அனைத்து மனித உரிமை பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியும் ஜனாதிபதியிடம் பிரித்தானிய அமைச்சர் கூறியிருக்கிறார். பிரித்தானியாவினுடைய தெற்காசியா மற்றும் பொதுநலவாயத்திற்கான பிரித்தானிய அமைச்சர் ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து வருகிறார். தெற்காசியாவிற்கான தெற்காசியா மற்றும் பொதுநலவாயத்திற்கான பிரித்தானிய அமைச்சர் வந்திருக்கிறார் தாரிக் ஹமட். அவர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து வருகிற வேளை இந்த விடயங்கள் தொடர்பாக பேசி வருகிறார். குறிப்பாக வடக்கு மாநிலத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அவர் வடக்கின் ஆளுநரையும் சந்தித்து வடக்கு கிழக்கு அபிவிருத்திகள் இங்கு மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு திட்டங்கள் தொடர்பிலும் நேற்று முன்தினம் கலந்துரையாடி இருந்தவை நேற்றைய தினம் உங்களுக்கு அனைத்து பத்திரிகைகளிலிருந்தும் நாங்கள் தந்திருந்தோம். நேற்று முன்தினமே தொலைக்காட்சியில் நீங்கள் அதனை பார்த்திருக்க முடியும். இவ்வாறான விடயங்களுக்கு மத்தியிலே இலங்கையில் உள்ள அனைத்து மனித உரிமை பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியும் ஜனாதிபதியிடம் பிரித்தானிய அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயத்தை இன்றைய வலம்புரி பிரதான தலைப்பட்டிருக்கிறது. விரிவாக்கத்திற்கு செல்லலாம். இலங்கையில் உள்ள அனைத்து மனித உரிமை பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியும் என்று தெற்கு மத்திய ஆசியா ஐநா மற்றும் பொதுநலவாயத்திற்கான பிரித்தானிய அமைச்சர் தெற்கு மத்திய ஆசியா ஐநா மற்றும் பொதுநலவாயத்திற்கான பிரித்தானிய அமைச்சர் ஜனாதிபதி கோட்டாவிடம் நேரில் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதியை நேற்று சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்.
அவர் மேலும் தெரிவிக்கையில், மனித உரிமைகள் தொடர்பாக இலங்கை முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்கள் மிக முன்னேற்றகரமாக உள்ளன. அதனை மேலும் வலுப்படுத்துவதற்கு நடைமுறை மற்றும் இலக்குகளை அடையக்கூடிய அணுகுமுறைகளுடன் முன்னோக்கி செல்வதன் மூலம் இலங்கையில் உள்ள அனைத்து மனித உரிமை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கைக்கான முதலீட்டு வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலம் முதலீட்டாளர்களை ஈர்க்க முடியும் என சுட்டிக்காட்டிய அவர், ஐக்கிய ராஜ்யத்தில் வாழும் பல்வேறு இனங்களைச் சேர்ந்தவர்கள் இலங்கையில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளார்கள் என்றும் தெரிவித்தார். இலங்கையின் சுகாதார ஊழியர்களுக்கு ஐக்கிய ராஜ்யத்தில் தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. பொருளாதார துறைக்கான ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்வதாகவும் லோர்ட் அவர்கள் உறுதியளித்தார். அதாவது லோர்ட் தாரிக் அஹ்மட் அவருடைய பெயர், ஆனால் லோர்ட் என்பது பிரபு, அதாவது கனம் அல்லது மதிப்பார்ந்த என்று பொருள்படும். இங்கே லோர்ட் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லோர்ட் அவர்கள் உறுதியளித்தார். இலங்கையை நெருங்கிய மற்றும் நடைமுறை நண்பராக ஒத்துழைக்க ஐக்கிய ராஜ்யம் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் என்றவாறு அந்த செய்தி, அதாவது பிரதான தலைப்புச் செய்தியாக இன்று வலம்புரியிலே இலங்கை மனித உரிமைகள் தொடர்பாக முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்கள் மிக முன்னேற்றகரமாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயம். ஜனாதிபதி தன்னுடைய கொள்கை பிரகடன உரையில் ஒருபுறம் இலங்கை மனித உரிமைகள் விடயத்தில் மிக சிறப்பாக செயல்படுகிறது என்று குறிப்பிடும் அதேவேளை வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் இலங்கை மனித உரிமைகள் விவகாரம் இலங்கையில் சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது, சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்று சொல்கிறார். அதேவேளை இங்கு பார்த்தால் மனித உரிமை பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியும் இலங்கையில் என்று தெற்கு மத்திய ஆசிய மற்றும் ஐநா பொதுநலவாயத்திற்கான பிரித்தானிய அமைச்சர் தாரிக் அஹ்மட் அவர்கள் இங்கு ஜனாதிபதியை சந்தித்த போது தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தினை இன்றைய வலம்புரி பிரதான தலைப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அதனுடைய செயற்பாட்டாளர்கள், தெற்காசியாவிற்கான மனித உரிமை கண்காணிப்பகத்தின் செயற்பாட்டாளர்கள் எல்லாம் இலங்கையிலே எல்லோரும் மனித உரிமை விவகாரத்தை இலங்கையிலே சரியான முறையில் நடைமுறைப்படுத்தவில்லை இந்த அரசாங்கம் என்று பல எதிர்ப்பலைகளை வெளியிட்டு அண்மை காலமாக வந்தனர். கடந்த ஒரு மாத காலமாக அவதானிக்க முடிந்தது. அந்த கட்டங்களை எல்லாம் தாண்டி இப்போது இலங்கை மனித உரிமை விவகாரத்தில் சரியாக செயற்படுகிறது என்று இலங்கையினுடைய ஜனாதிபதியும் வெளிவிவகார அமைச்சரும் சொல்லுகிற அதேவேளை இங்கு விஜயம் செய்கிற வெளிநாட்டு பிரதிநிதிகள் சிலரும் தங்களுடைய ஆலோசனைகளை தெரிவித்து வருகிறார்கள். இவ்வாறு செய்தால் இப்படி முடியும், இலங்கை முன்னேற்றகரமான ஒரு நிலையில் இருக்கிறது, அவை மேலும் முன்னேற முடியும், மேலும் முன்னேறலாம். அந்த மாணவர்களுடைய பாடசாலை மட்ட கணிப்பீடுகளில் எழுதுகிறது போல மேலும் முன்னேற்றம் உண்டு என்றவாறு அந்த பிரதான தலைப்புச் செய்தி மனித உரிமை பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும் என்று காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பார்க்கலாம் உதயன் பத்திரிகை என்ன தலைப்பை தாங்கியிருக்கிறது. தமிழருக்கு பலம் சேர்ப்பதே இந்தியாவுக்கு பாதுகாப்பு, கடன் கொடுத்தாலும் இலங்கை நன்றி பாராட்டாது, பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவிப்பு என்று தொடர்கிறது இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. கடன் கொடுத்தாலும் இலங்கை நன்றி பாராட்டாது என்று இந்தியா தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விவகாரத்தை மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிறது. தமிழருக்கு பலம் சேர்ப்பது தான் இந்தியாவிற்கு பாதுகாப்பு என்று இந்திய தரப்பிலிருந்து தமிழ் பிரதிநிதிகள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். விரிவாக்கத்திற்கு சென்று மீள விவரிக்கலாம். வாங்கிய கடனுக்காக விசுவாசத்துடன் இலங்கை எப்போதும் நடந்து கொண்டதில்லை. பல்வேறு தருணங்களில் துரோகம் செய்த இலங்கை எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. அதனால் இலங்கை தமிழர்களை அரசியல் ரீதியாக வலுப்படுத்தும் செயற்பாடுகளை இந்தியா முன்னெடுக்க வேண்டும். இவ்வாறு தமிழகத்தின் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றிலேயே அவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். கடன் மற்றும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கைக்கு அத்தியாவசிய மற்றும் எரிபொருள் இறக்குமதிக்காக இந்திய அரசு கடன் உதவியை வழங்கியுள்ளது. இந்திய அரசின் இந்த முடிவு ராஜதந்திர நடவடிக்கை என்றாலும் இலங்கை அளித்திருந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றச் செய்வதற்கான சிறந்த வாய்ப்பாகவும் இந்தியா இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சீனா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து வாங்கிய கடன்களை செலுத்த முடியாது தவித்துக் கொண்டிருக்கும் இலங்கை தற்போது திவால் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இலங்கை நிதியமைச்சரின் கோரிக்கைக்கு அமைய இந்தியா இலங்கைக்கு கடனுதவி வழங்கியிருக்கிறது. எதிர்காலத்தில் இன்னமும் கடனுதவிகள் வழங்கப்படலாம். சீனா பக்கம் சாயும் இலங்கையை இந்தியா பக்கம் திருப்பும் நடவடிக்கையாக இதை பார்க்கலாம். ஆனால் கச்சதீவு உள்ளிட்ட நிலப்பரப்பையும் கோடிக்கணக்கான நிதியுதவியையும் பெற்ற இலங்கை பல்வேறு தருணங்களில் இந்தியாவிற்கு துரோகமை செய்திருக்கிறது.
இந்த முறையும் இந்தியாவின் உதவியை பெற்று இந்தியாவிற்கு ஆதரவாக இருக்கும் என்பதற்கு உத்தரவாதமும் இல்லை. எந்த உத்தரவாதமும் இல்லை. ஈழத்தமிழர்களே அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இந்தியாவிற்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். எதிர்காலத்திலும் அவர்களே இந்தியாவிற்கு ஆதரவாக இருப்பார்கள். அதனால்தான் அவர்களை வளைக்கும் முயற்சிகள் சீனாவால் அண்மை காலங்களில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது அதனால்தான் அவர்களை வளைக்கும் முயற்சிகள் என்று அதில் குறிப்பிட்டிருக்க வேண்டும். வளைக்கும் முயற்சிகள் என்று இருக்கிறது. சீனாவால் அண்மை காலங்களில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இலங்கைக்கு கடன்கள் வழங்கும் அதே நேரம் ஈழத்தமிழர்களை அரசியல் ரீதியாக பலப்படுத்துவதற்கு இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை தமிழர்களுக்கு எதிரான அநீதிகளை இந்தியா வேடிக்கை பார்க்கக்கூடாது. 13வது அரசமைப்பு திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டியது இந்தியாவின் கடமையும் பொறுப்புமாகும். 13ஆம் திருத்தத்திற்கு அப்பால் சென்று அதிகாரங்களை பகிர தயார் என்று ராஜபக்ஷவினர் வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அந்த வாக்குறுதி இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை. இந்தியா ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மூலம் இலங்கை தமிழர்களுக்கு அரசியல் அதிகாரத்தையும் நீதியையும் வென்றெடுத்து தர வேண்டும் என்று அவர் கோருகிறோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அவர் இது தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கக்கூடிய விடயத்தை என்று பிரதான தலைப்பிட்டிருக்கிறது. உதயன் பத்திரிகை அது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் அவருடைய ராமதாசனுடைய ஒளிப்படத்தோடு இங்கு காணப்படுவதை அவதானிக்கிறோம். அதாவது இலங்கை இப்போது மிக வங்குரோத்தான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு பதப்பிரயோகம் பிரயோகிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிந்தது. அதாவது இலங்கை இப்போது எல்லா பக்கத்தாலும் தற்போது திவால் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். சீனா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து வாங்கிய கடன்களை செலுத்த முடியாது தவித்துக் கொண்டிருக்கும் இலங்கை தற்போது திவால் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. என்ன செய்வது, அடுத்த கட்டம் எப்படி நகர்வது என்பது தெரியாத ஒரு இக்கட்டான நிலைக்கு சீனா தள்ளப்பட்டிருக்கிற விவகாரத்தை இலங்கை தள்ளப்பட்டிருக்கிற விவகாரத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இப்போது சீனா இலங்கையிலே குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வடக்கில் தன்னுடைய பார்வையை பதித்திருக்கிறது. சீனாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் வடக்கிற்கான விஜயத்தை மேற்கொண்ட பின்னர் பருத்தித்துறை முனை மற்றும் மன்னாரிலே சென்று ராமரணை வரைக்கும் அவர் சென்று இந்தியாவை நோட்டம் விட்டதாக கூட இந்தியாவில் இருந்து பல்வேறு தரப்பினரும் தகவல்களை வெளியிட்டு கொண்டிருந்தார்கள் இலங்கையிலே அப்படியான சம்பவங்கள் நடைபெற்ற பின்னர். ஆனால் இதை மறத்திருக்கக்கூடிய சீனா பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருந்தது. இலங்கையின் இலங்கையில் தான் வடக்கு இருக்கிறது, யாழ்ப்பாணம் இருக்கிறது, இந்தியாவின் பகுதியில் இல்லை. ஆகவே அது இலங்கைக்கான பிரதேசம். அதனை பற்றி ஏனைய நாடுகள் அலட்டிக்கொள்வது அவ்வளவு அவசியமற்றது என்றவாறு தூதரகம் சில செய்தி குறிப்பை வெளியிட்டிருந்தது. இப்போது தமிழருக்கு பலம் சேர்ப்பது தான் இந்தியாவிற்கு பாதுகாப்பு என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த விவகாரத்தை தான் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். வடக்கிலே சீனாவினுடைய பார்வைப்பட்டிருக்கிறது. வடக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது பார்த்தீர்களானால் இந்த கலாசார மத்திய நிலையம், இந்திய வீடமைப்பு திட்டம், பல்வேறு உதவி திட்டங்கள், இப்போ வீதி அபிவிருத்தி, மக்களினுடைய வாழ்வாதார தொழில் முயற்சிகளுக்கு இந்தியாவினுடைய பல்வேறு திட்டங்கள் என்று இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு குறிப்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட கடன் கொடுத்தாலும் இலங்கை நன்றி பாராட்டாது என்று ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தெரிவிக்கிற நிலையில் இலங்கை இருக்கிறது என்பதுதான் உண்மையில் குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒரு விடயம். இவ்வாறுதான் இலங்கை ஒரு கடன் பொறிக்கல் சிக்கிக் கொண்டிருந்தாலும் சீனாவிற்கு அதிக அளவு கடனை திருப்பி செலுத்த வேண்டியிருந்தாலும் அவர்களுக்கான இவ்வாறான ஒரு இக்கட்டில் இப்போது அண்மையில் ஒரு கடன் சலுகை ஒன்றை இந்தியா வழங்கியிருந்தது. அப்படியான கடன் சலுகைகளை மீளவும் இந்தியா இலங்கைக்கு வழங்கும். இலங்கையினுடைய நிதியமைச்சர் இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தான் அவ்வாறு வழங்கப்பட்டது. மேலும் அப்படியான கடன் தொகைகள் இலங்கைக்கு வழங்கப்பட சாத்தியம் இருக்கிறது. அது சீனாவுடனான இலங்கையினுடைய உறவில் ஒரு விரிசலை ஏற்படுத்தக்கூடியது. விரிசல் என்பதற்கு அப்பால் இந்தியாவிற்கும் இலங்கைக்குமான நெருக்கத்தை அதிகரிக்கக்கூடியது என்கிற வகையில் அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கை பொறுத்தவரை இப்போது தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து இந்த 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வலியுறுத்தியும் தமிழர்களுக்கான சமஷ்டி தீர்வை வலியுறுத்தியும் 16வது திருத்த சட்டத்தின் முழு சரத்துக்களையும் நடைமுறைப்படுத்தவும் தொடர்ந்தேச்சியாக பல்வேறு சில விடயங்களை குறிப்பிட்டு இந்தியாவிற்கான வரைவுகளை சமர்ப்பித்திருக்கு. இந்தியாவிடம் இலங்கை மக்கள் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகள் தொடர்பான வரைவை சமர்ப்பித்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இப்போது
தமிழருக்கு பலம் சேர்ப்பதுதான் இந்தியாவிற்கு பாதுகாப்பான விடயம். எப்போதும் தமிழர் இந்தியாவின் பக்கம் நின்று மாறியதே இல்லை. ஆனால் இலங்கை அரசாங்கம் பல்வேறு தருணங்களில் பல விடயங்களில் உதவிகளை பெற்றுக்கொண்டு அதனை ஞாபகப்படுத்தாமல் வேறு சில நாடுகளோடு இணைந்து செயற்படுகிறது, குறிப்பாக சீனாவுடன் இணைந்து செயற்படுகிறது. ஆகவே இந்த விடயத்தில் இலங்கை தமிழருக்கு பலம் சேர்க்க வேண்டும் என்கிற விவகாரத்தையே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த அறிக்கையை இன்றைய உதயன் பிரதான தலைப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தமிழ் மக்களினுடைய இந்த அபிலாஷைகள், அந்த வரைவு குறித்து இந்திய தரப்பினர் அல்லது இந்திய அரசு தரப்பினர், பிரதமர் தரப்பினர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கலாம். நேற்றைய தினம்தான் அமைச்சர் உதய கம்மன்பில நேற்று முன்தினம் ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார். 13வது திருத்தச் சட்டத்தை கோருவது என்பது இலங்கைக்கு அப்பாற்பட்ட இந்தியாவிடம் அல்ல, அது இலங்கையிடம். இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் இலங்கை மக்கள் தான் தமிழ் மக்களும். ஆகவே தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அவர்கள் அரசாங்கத்திடம் கோர வேண்டுமே தவிர இந்திய தரப்பினரை நாட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் பொதுஜன பெரமுன முன்னணியினுடைய ஒரு பங்காளி கட்சியாக இருக்கக்கூடியவர். தொடர்ந்தேர்ச்சியாக இந்த ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கான ஆதரவை வழங்கி வரக்கூடிய ஒருவர். அவர்களினுடைய கருத்துக்கள் ராஜபக்ஷ தரப்பினரினுடைய மனோநிலைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருத்துக்கள். ஆகவே 13க்கு அப்பால் சென்று தீர்வுகளை வழங்க தயார் என்று சொல்லி மகிந்த தரப்பினர் தெரிவித்திருந்தாலும் கூட அங்கிருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளினுடைய தலைவர்கள் இப்போது அது தொடர்பில் இந்தியாவிடம் வினவ வேண்டிய தேவையில்லை என்று இலங்கை தமிழ் பிரதிநிதிகளுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் ஒரு பக்கம் பார்க்கப்பட வேண்டியவை. அதேவேளை இந்தியாவினுடைய இப்போது ராமதாசனுடைய இந்த கடிதம் போன்ற அறிக்கை போன்ற விடயங்கள் இந்தியாவை மேலும் இந்திய அரசாங்கத்தை இப்போது இந்திய தமிழ் தரப்பினரிடமிருந்து செல்லக்கூடிய இத்தகைய அழுத்தங்கள், வலியுறுத்தல்கள் இந்திய அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதாக அமையும் என்பதிலும் மாற்று கருத்துக்கள் இல்லை. அதை சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டிய விடயம். நாங்கள் தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியையும் எடுத்துக்கொள்ளலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, அரசியல் இறுதிக்கட்டத்திற்கு வந்துள்ளதால் தேர்தல் தான் ஒரே வழி, பாராளுமன்றம் பலமானதாக இருக்க வேண்டும் என்பதால் தேர்தல் மூலமே தீர்வு காண வேண்டும் என்கிறார் ரணில் என்றவாறு காணப்படுகிறது. அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்திற்கு செல்லலாம். தொடர்ச்சியாக, நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாடுவதா அல்லது வேறு எதுவும் முறையான தீர்வு உள்ளதா என்பதை பிப்ரவரி மாதத்திற்குள் அரசாங்கம் பாராளுமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டும். அத்துடன் பாராளுமன்றம் பலமானதாக இருக்க வேண்டும் என்பதால் தேர்தல் மூலமே தற்போதைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை மீதான விவாதத்தின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் முன்னர் ஜிஎஸ்டி மற்றும் வட் வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் ஒரே பொருட்கள் சேவைகள் மீது அறவிடுகின்றனர். அதாவது நாங்கள் முன்னர் ஜிஎஸ்டி மற்றும் வட் வரி உள்ளிட்ட அனைத்து வரிகளையும் ஒரே பொருட்கள் சேவை மீது அறவிடுகின்றனர். ஏதாவது ஒன்றையே அறவிட வேண்டும். அதேவேளை அனைத்து வரிகளையும் அரச வருமான வரி திணைக்களமே அறவிட வேண்டும். ஆனால் இப்போது நிதியமைச்சு அதனை அறவிடுவது ஏன்? இன்று பொருளாதாரத்தை பார்த்தால் பாரிய நெருக்கடிகள் உள்ளன. சிறிய வர்த்தகர்கள், குறைந்த வருமானம் உடையவர்களே இதனால் அதிகளவில் பாதிக்கப்படுகிறார்கள். இந்நிலையில் அரச கடனை பார்த்தால் 2019ஆம் ஆண்டில் 13,000 பில்லியன் ரூபாவாக இருந்தது. 2021 ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலும் அது 17,000 பில்லியனாக அதிகரித்துள்ளது. 2 வருடங்களில் எவ்வாறு 4 ட்ரில்லியனால் அதிகரித்தது என்று கேட்கிறோம். இந்த இடத்தில் பிரச்சனைகளை பார்க்க முடிகிறது. அதேபோன்று மொத்த தேசிய உற்பத்தியில் 10% கடனாக இருக்கிறது. இதேவேளை அந்நிய செலாவணி மூலம் கடனுக்காக எதிர்வரும் 6 வருடங்களுக்கு ஒவ்வொரு வருடத்திற்கும் $6 பில்லியன் செலுத்த வேண்டியுள்ளது. பிப்ரவரி மாதத்திற்கு முன்னர் இது தொடர்பில் நிதியமைச்சர் அறிவிக்க வேண்டும். நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதா அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்று வழிகளுக்கு செல்வதா என்று கேட்கிறேன். இந்த பிரச்சனையை தொடரவிட முடியாது. இது தொடர்பாக அமைச்சரவையும் தீர்மானத்தை எடுத்து இந்த பாராளுமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டும். பல வருடங்களாக இந்த முறைமைகள் நீக்கியமையால் டொலர் நெருக்கடிகள் ஏற்பட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இலங்கை மீதான நம்பிக்கை இல்லாது போயுள்ளது. இதற்கு குறுகிய கால, மத்திய கால மற்றும் நீண்ட கால தீர்வுகள் வேண்டும். இந்த வீழ்ச்சிக்கு கோவிட் பரவலை காரணமாக கூற முடியாது.
எங்களை சூழவுள்ள நாடுகளில் கோவிட் இருந்தாலும் அங்கு அந்நிய செலாவணியில் வீழ்ச்சி ஏற்படவில்லை. கடன்கள் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தீர்வாக அமையாது. இந்த சபையில் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கோ அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கோ எங்களுக்கு தேவைகள் கிடையாது. விழுந்த மக்களை மீண்டும் பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டின் எதிர்காலம் தொடர்பாக நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். இதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அரசியலில் இறுதி கட்டத்திற்கே நாங்கள் வந்துள்ளோம். இந்த பாராளுமன்றம் பலமானதாக இருக்க வேண்டும். இதற்கான புதிய பாதையை தேட வேண்டும். நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து அதனை அமைப்போம். அதற்காக தேர்தலுக்கு சென்று யாருக்கு இதில் அதிகளவு செயற்படுத்த முடியும் என்று பார்க்கலாம் என்றார் என்றவாறு அந்த செய்தி குறிப்பை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு தரப்பினரும் இது நாட்டிலே அரசியல் இறுதிக்கட்டத்திற்கு வந்திருக்கிறது. பொதுஜன பெரமுன முன்னணியை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயார் என்று பல்வேறு பொருள்பட கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் சர்வதேச நாணய நிதியத்திடம் இலங்கை கடன் உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வலியுறுத்தல்களை தொடர்ச்சியாக முன்னாள் பிரதமர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கட்டத்தில் இப்போது அரசியல் இறுதிக்கட்டத்திற்கு வந்துள்ளதால் தேர்தல் தான் ஒரே வழி, பாராளுமன்றம் பலமானதாக இருக்க வேண்டும் என்பதால் தேர்தல் மூலமே தீர்வு காண வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயத்தை இன்றைய தினக்குரல் பிரதான தலைப்புச் செய்தியாக தாங்கியிருக்கிறது. இன்றைய பத்திரிகைகளிலே தொடர்ச்சியாக சிறிய ஒரு வர்த்தக விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் சந்திக்கலாம். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் இணைந்திருக்கிறோம். இன்றைய பத்திரிகைகளோடு தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை. பிரிட்டன் அமைச்சருடன் கூட்டமைப்பினர் சந்திப்பு என்ற செய்தியை இன்றைய ஈழநாடு முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது. பிரிட்டன் அமைச்சர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை சந்தித்து என்ன விடயங்கள் தொடர்பில் பேசியிருக்கிறார் பார்க்கலாம். தெற்கு மத்திய ஆசியா ஐக்கிய நாடுகள் மற்றும் பொதுநலவாய விவகாரங்களுக்கான பிரிட்டன் அமைச்சர் தாரிக் அஹமட் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் இடையிலே சந்திப்பு ஒன்று நேற்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பில் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன என்றவாறு அந்த செய்தியை காண்கிறோம். என்ன விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக அங்கு குறிப்பிடப்படவில்லை. பிரிட்டன் அமைச்சருடன் கூட்டமைப்பினர் சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் ஏலவே குறிப்பிட்டதைப் போல தெற்கு மற்றும் ஆசியா ஐக்கிய நாடுகள் மற்றும் பொதுநலவாய விவகாரங்களுக்கான பிரிட்டன் அமைச்சர் இப்போது இலங்கை வருகை தந்து பல்வேறு தரப்பினரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்புகளின் போது பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரையும் சந்தித்திருக்கிறார். நேற்று முன்தினம் வடக்கு மாகாண ஆளுநரையும் சந்தித்திருந்தார். பார்க்கலாம். தொடர்ந்து ஏனைய செய்திகள். தனியார் காணி ஊடாக வீதி அமைத்து பொய் பிரசாரம் செய்கிறது அரசு. வலிவடக்கு தவிசாளர் குற்றம் சாட்டி அவரது ஒளிப்படத்தோடு ஒரு செய்தியை இன்று ஈழநாடு முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் அதாவது தனியார் காணிகள் ஊடாக அத்துமீறி பாதையை ஏற்படுத்த முடியாது. உண்மையான வீதி ஊடாக அதனை செய்ய வேண்டும். மக்கள் காணி ஊடாக வீதி அமைத்து விட்டு வீதியை திறந்து விட்டேன் என்று பொய்யான பரப்புரை செய்து மக்களை ஏமாற்றும் செயற்பாட்டில் அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதாக இங்கு குற்றத்தை அவர் சாட்டியிருக்கிறார். இது வலிவடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் சுகீர்தனை மேற்கோள் காட்டிய செய்தி. கட்டுவன் மயிலிட்டி வீதி புனரமைப்பு தொடர்பாக நேற்று ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் யாழ்ப்பாணம் விமான நிலையத்திற்கு செல்லும் கட்டுவன் மயிலிட்டி வீதி விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக காணப்பட்டது. தற்போது திடீரென வீதி அபிவிருத்தி அதிகார சபை உள்ளூராட்சி மன்றத்திற்கோ பிரதேச செயலகத்திற்கோ எந்தவித அறிவிப்பையும் செய்யாமல் இராணுவத்தின் உதவியுடன் அத்துமீறி மக்களின் காணியூடாக வீதியை புனரமைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. இராணுவத்தினர் தனியார் காணியூடாக வீதியை புனரமைப்பதால் 9 பொதுமக்களின் ஏறத்தாழ 4 ஏக்கர் வரையான விவசாய நிலப்பகுதி துண்டாடப்பட்டுள்ளது. வலிவடக்கிலே 3000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் 7000 மக்கள் மீள்குடியமர வேண்டியிருக்கிறது. இது ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்துக்கு மாறானது செயற்பாடாகவே காணப்படுகிறது. நேற்று வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த கூட்டத்தில் மக்களின் முறைப்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்ட போது இந்த வீதி புனரமைப்பு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் பொதுமக்களின் காணிகளை எந்த காலத்திலும் துண்டாட இடமளிக்க முடியாது. தங்கள் முயற்சியால் இந்த வீதி விடுவிக்கப்படுவதாக ஊடகங்கள் வாயிலாக அங்கேஜன் ராமநாதன் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இது பொய்யான செய்தி. தனியார் காணிகள் ஊடாக அத்துமுறை பாதையை ஏற்படுத்த முடியாது. உண்மையான வீதி ஊடாக அதனை செய்ய வேண்டும்.
மக்கள் காணி ஊடாக வீதி அமைத்துவிட்டு வீதியை திறந்து விட்டேன் என பொய்யான பரப்புரை செய்து மக்களை ஏமாற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக அதை நிறுத்துவதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்ற ரீதியில் அங்கஜன் ராமநாதன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் சுகீர்தனை மேற்கோள் காட்டி அந்த செய்தி தனியார் காணி ஊடாக வீதி அமைத்து பொய் பிரசாரம் செய்கிறது அரசு என்று நேற்றைய தினம் பத்திரிகைகளில் இருந்து உங்களுக்கு நான் அந்த செய்தியை தொகுத்து வழங்கியிருந்தேன். அங்கஜன் ராமநாதன் இந்த கட்டுவன் வீதி தொடர்பிலே ஒரு கருத்தை வெளியிட்டிருந்து தாங்கள் தொடர்ந்தேச்சியாக அரசாங்கத்திடம் அழுத்தம் கொடுத்து வந்த காரணத்தினால் அந்த வீதி தற்போது மக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்பட உள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய அமர்விலே இது தொடர்பான இதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது மாத்திரமில்லாமல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய தவிசாளர் இந்த விடயத்தை அங்கஜன் ராமநாதன் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்கிற ரீதியில் நிறுத்த வேண்டும், தமிழ் மக்களினுடைய காணிகள் துண்டாடப்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்கிற விவகாரத்தை இங்கு பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து மனித உரிமைகள் நிலைவரம் பிரிட்டன் அமைச்சர் மகிழ்ச்சி இரவே நாங்கள் வாசித்தளித்த செய்தி உங்களுக்கு தெரியும். வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பிட்ட செய்தியாக அது காணப்பட்டது. ஏனைய செய்திகள் அமைச்சர்கள் தமது கருத்தை பொது வழியில் கூறக்கூடாது, அமைச்சர் நாமல் சுட்டிக்காட்டுகின்றவாறு அவரது ஒளிப்படத்தோடு அமைச்சர்கள் தங்களின் மனதில் உள்ள பிரச்சனைகளை பொது வழிகளில் பேசுவது பொருத்தமற்றது என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான செய்தி விரிகிறது. நேற்று காலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், அரசியல் தலைவர்கள் புத்திசாலித்தனமாக செயற்பட வேண்டும். அமைச்சரவை கூட்டத்தில் அல்லது ஆளும் கட்சி கூட்டத்தில் மாத்திரமே தமது கருத்துக்களை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களித்தது ஒவ்வொருவரும் அரசனாக்குவதற்கு அல்ல. எனவே ஜனாதிபதியை தெரிவு செய்தால் அந்த ஜனாதிபதியின் கொள்கையை பின்பற்ற வேண்டுமே தவிர நாம் அனைவரும் தனித்து ஆட்சி அமைக்க முயலக்கூடாது. மக்களை ஆள முயற்சித்தால் சிறப்பாக இருக்கும். தற்போது உலகளாவிய ரீதியில் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. இலங்கையிலும் நோய் பரவல் ஏற்பட்டிருக்கிறது. நோய் தொற்று காரணமாக உலகளவில் பொருளாதார பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. நமது நாட்டின் பொருளாதாரத்தில் சில பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே அரசனாவதற்கு போராடுவதை விடுத்து மக்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் இந்நாட்டு மக்களை அரசர்களாக்க முடியும். எனவே தனிப்பட்ட கருத்துக்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மக்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றவாறு காணப்படுகிறது. அண்மை காலமாக அரசாங்கத்திற்குள்ளேயே இருந்து கொண்டு அரசியல் அமைச்சுக்களை வகிக்கக்கூடிய பதவிகளை வகிக்கக்கூடிய ஒரு சில அமைச்சர்கள் அரசை கடுமையாக சாடி வருகிறார்கள், விமர்சித்து வருகிறார்கள். உங்களுக்கு தெரியும், ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் ஒருவர் அரசை விமர்சித்த நிலையில் அந்த அமைச்சிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு பாராளுமன்றத்தில் கூட பின்வரிசை ஆசனம் ஒதுக்கப்பட்டிருந்தது. மேலும் ஒரு சில அமைச்சர்கள் நேற்று முன்தினம் கூட அரசாங்கத்தை சாடியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் அமைச்சர்கள் தமது கருத்தை பொது வழியில் கூறக்கூடாது என்று இங்கே தெரிவித்திருக்கிறார் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ. இனிய செய்திகள். சுற்றுலா பயணிகளிடம் $1 அறவிட உத்தரவு. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சேவைகளை வழங்கும் போது அறவிடப்படும் தொகையை $களில் அறவிடுமாறு பதிவு செய்யப்பட்டுள்ள சுற்றுலா நிறுவனங்களுக்கு விசேட உத்தரவை இலங்கை மத்திய வங்கி பிறப்பித்திருக்கிறது. இதனூடாக நாட்டுக்குள் வரும் $களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. $. பற்றாக்குறை நாட்டில் ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டு கொண்டு அண்மை காலங்களில் நாட்டின் ஒரு வங்குரோத்து நிலை தொடர்பிலே பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு வரக்கூடிய இந்த மத்திய வங்கி இப்போது சுற்றுலா பயணிகளிடமிருந்து நேரடியாக $ஆகவே அறவிட உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய செய்தியை ஈழநாடு முற்பக்கத்தில் தாங்கியிருக்கும். அதேவேளை அருகில் சாணக்கியனுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியை காண்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அவர் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார் என்றவாறு அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை நாங்கள் இங்கே காண முடிகிறது. கடந்த சில நாட்களாக தன்னுடன் நெருங்கி பழகியவர்கள் இருப்பின் நோய் அறிகுறிகள் தென்படுமானால் கோவிட் பரிசோதனையை மேற்கொள்ளுமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய செய்தியாக அது காணப்படுகிறது. ஏனைய செய்திகள். தீர்க்கமான முடிவை எடுக்க தேரர்களை சந்திக்கிறது சுதந்திர கட்சி. அண்மை காலமாக சுதந்திர கட்சியினுடைய தலைவர் முன்னாள் ஜனாதிபதி தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேன பல்வேறு விடயங்களை பதிவு செய்து வருகிறார். இந்த அரசாங்கத்திற்கு எதிராக பல கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரிகா பண்டாரநாயக்காவோடு இணைந்து ஒரு கூட்டு குழு ஒன்றை இணைக்கும் அல்லது புதிய ஒரு கட்சி முன்னணி ஒன்றை அல்லது புதிய ஒரு கட்சியை முன்னணி ஒன்றை அமைக்கும் ஒரு நிலையில் அவர் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருப்பதாக விமர்சனங்கள் இப்போது சடுதியாக முன்வைக்கப்பட்டு கொண்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் தீர்க்கமான முடிவு எடுக்க தேர்தல்களை சந்திக்கிறது சுதந்திர கட்சி என்ற தலைப்பிட்டு இன்று ஈழநாடு தலைப்பு செய்தி ஒன்றை தந்திருக்கிறது. கடுமையான அரசியல் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசையும் ஆலோசனையும் பெறுவதற்கு
திட்டமிட்டிருக்கிறார்கள். இதன் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான குழுவினர் விரைவில் கண்டி சென்று மகாநாயக்க தேரர்களை சந்திப்பார்கள் என்று கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஒரு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரச கூட்டணியில் அங்கம் வகித்தாலும் அரசின் செயற்பாடுகளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கடுமையாக விமர்சித்து வருகிறது. இதனால் மொட்டு கட்சிக்கும் சுதந்திர கட்சிக்கும் இடையில் கடும் சொற்போரும் உண்டுள்ளது. அரசிற்குள் இருந்து கொண்டு சலுகைகளை அனுபவித்தபடி விமர்சிப்பதை விட கௌரவமாக வெளியேறுங்கள் என்று சுதந்திர கட்சிக்கு மொட்டு கட்சி உறுப்பினர்கள் பதிலடி கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் புதியதொரு கூட்டணியை கட்டி எழுப்புவதில் சுதந்திர கட்சியினர் தீவிரம் காட்டி வருகிறார்கள். அரசிலிருந்து வெளியேறுவது தொடர்பில் சுதந்திர கட்சிகளுக்குள்ளும் கருத்து முரண்பாடுகள் நிலவுகின்றன. இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆலோசனை பெற திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவும் விரைவில் முடிவொன்றை எடுக்க உள்ளார். அதற்காகவே அமைச்சரவை மறுசீரமைப்பை கூட அவர் பிற்போட்டுள்ளார் என்றும் தெரிய வருகிறது என்றவாறு அந்த செய்தி குறிப்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தீர்க்கமான ஒரு முடிவை எடுப்பது, என்ன முடிவை இந்த நேரத்தில் எடுக்கலாம் என்று சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான குழு சென்று கண்டியிலே மகாநாயக்க தேரர்களை சந்திக்க இருப்பதாக அறிகிறோம். பிரிட்டனில் உள்ள புலம்பெயர்ந்தோருடன் கலந்துரையாட சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று பிரிட்டன் அமைச்சரிடம் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்திருக்கிறார். நாட்டில் அந்நிய செலாவணி வீழ்ச்சியடைந்திருக்கிறது. சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகிற பொழுது டொலராகவே பணப்பெறுமதிகளை அறவிடுங்கள் என்று மத்திய வங்கி அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையில் பிரிட்டன் அமைச்சரிடம் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்திருக்கிறார். பிரிட்டனில் உள்ள புலம்பெயர்ந்தோருடன் கலந்துரையாட சந்தர்ப்பம் கொடுங்கள். ஐக்கிய ராஜ்யத்தில் வசிக்கும் புலம்பெயர் இலங்கையர்களுடன் இணைந்து செயற்பட விருப்பம் தெரிவித்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதற்காக புலம்பெயர் மக்களுடன் கலந்துரையாட சந்தர்ப்பம் வழங்குமாறு இங்கு இலங்கை விஜயம் செய்திருக்கக்கூடிய ஐக்கிய ராஜ்யத்தின் தெற்காசிய மற்றும் பொதுநலவாய அமைப்பிற்கான அமைச்சர் தாரிக் அஹ்மட்டிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இலங்கைக்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள பிரிட்டன் அமைச்சர் தாரிக் அஹ்மட் ஜனாதிபதியை நேற்று சந்தித்து பேசினார். இதன்போது மனித உரிமைகள் தொடர்பாக இலங்கை முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்கள் மிக முன்னேற்றகரமாக உள்ளன என்று தெரிவித்த தாரிக் அஹ்மட் அதனை மேலும் பலப்படுத்த நடைமுறை மற்றும் இலக்குகளை அடையக்கூடிய அணுகுமுறைகளுடன் முன்னோக்கி செல்வதன் மூலம் இலங்கையில் உள்ள அனைத்து மனித உரிமை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் என்றும் சுட்டிக்காட்டிய அதேவேளை ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் பிரிட்டனில் உள்ள புலம்பெயர்ந்தோரோடு கலந்துரையாட ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார். அவர் அதற்கு ஆமோதித்திருப்பதாக இந்த செய்தியை நாங்கள் காண்கிறோம். அருகில் கோட்டாபய அரசால் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்கிறார்கள் இளைஞர்கள், சபையில் சஜித் பிரேமதாச சாடல் என்று ஒரு செய்தியை இன்று ஈழநாடு முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது. இலங்கையில் உள்ள இளைஞர்களை கோட்டாபய அரசு வெளிநாட்டிற்கு துரத்தியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சபையிலே தெரிவித்தார். நாட்டில் உள்ள பிரச்சனைகள் இப்போது தீரவில்லை, ஆனால் பயங்கரவாதம், தேசிய பாதுகாப்பு என்கிற விடயங்கள் இப்போது பரவலாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இந்த விடயங்களை கூறி இஸ்லாமிய சமூகத்தை இவர்கள் இப்போது துன்புறுத்துகிறார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு இன்னமும் பதில் கிடைக்கவில்லை. நாட்டில் வாழ முடியாதென்று இங்குள்ள இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்கிறார்கள். இளைஞர்கள் இங்கு இல்லை என்றால் எதிர்காலத்தில் இந்த நாட்டை பாதுகாப்பது யார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியதாக அந்த செய்தியை விதிக்கிறது. ஈழ நாட்டின் முற்பக்கத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் இணைந்து கொள்ளலாம். விளம்பர இடைவேளையின் பின் மீண்டும் இணைந்திருக்கிறோம் இன்றைய பத்திரிகைகளோடு. தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகையின் முற்பக்கத்து முக்கிய செய்திகள். வல்வெட்டித்துறையில் நெருப்பில் எரிந்த பெண் உயிரிழப்பு என்று கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியை இன்றைய வலம்புரி முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது. நெருப்பில் எரிந்த வயோதிப மாது ஒருவர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பொலிகண்டி வல்வெட்டித்துறையில் நேற்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்திலே பரமேஸ்வரி நடராஜா என்ற 69 வயதுடைய வயோதிப மாது தீயிலெறிந்து மரணமடைந்திருக்கிறார். வீட்டிற்கு சென்று சடலத்தை பார்வையிட்ட பருத்தித்துறை மரண விசாரணை அதிகாரி சதானந்தன் சிவராசா விசாரணைகளை மேற்கொண்டதுடன் சடலத்தை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைத்து பிரேத பரிசோதனைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு வல்வெட்டித்துறை போலீசாருக்கு அறிவித்துள்ளார் என்றவாறு அந்த செய்தி வல்வெட்டித்துறையிலே நெருப்பில் எரிந்து பெண் உயிரிழப்பு என்ற தலைப்பில் காணப்படுகிறது. வலம்புரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் ஏனைய செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம்.
தமிழர் விவகாரம் உட்பட பல விடயங்கள் தொடர்பில் பெசிலுடன் ஜெய்சங்கர் மீண்டும் பேச்சு என்ற செய்தி ஒன்று முற்பக்கத்தில் காணப்படுகிறது. விரிவாக்கத்தை இணைக்கலாம். இலங்கை தமிழர் விவகாரம் உட்பட பல விடயங்கள் தொடர்பில் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷவுடன் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் மீண்டும் பேச்சு நடாத்தியுள்ளார் என்றவாறு அந்த செய்தி விரிகிறது. இலங்கையுடனான நல்லுறவு மேம்பாடு தொடர்பிலும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் இந்த பேச்சுக்களின் போது கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கிறார் எனவும் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷவின் செயலாளர் ஊடகங்களிடம் தெரிவித்தார். இதன்போது இருதரப்பு உறவுகளின் மேம்பாடு தொடர்பில் பேசப்பட்டது. இந்தியாவின் பொருளாதார உதவிகள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. தமிழர்கள் உட்பட நாட்டின் அனைத்து இனக்குழுமம் தொடர்பிலும் பேசப்பட்டது. அரசியல் ரீதியான விடயங்கள், பொருளாதாரம் மற்றும் அபிவிருத்தி தொடர்பிலும் ஆராயப்பட்டது. இந்த பேச்சுக்களின் போது இந்திய மீனவர்களின் விடுதலை தொடர்பில் பேசப்பட்டது எனவும் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷவின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் என்று அந்த செய்தி தமிழர் விவகாரம் உட்பட பல விடயங்கள் தொடர்பில் பெசிலுடன் ஜெய்சங்கர் மீண்டும் பேச்சு என்ற தலைப்பில் காணப்படுகிறது. இப்போது ஆண்மை காலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பிரதிநிதிகள் தமிழர்களுடைய இன பிரச்சனைகளுக்கான தீர்வு திட்டங்களை முன்வைக்க வேண்டும் அல்லது சீனா இலங்கை மீது கொண்டிருக்கக்கூடிய சீனாவினுடைய அதிக செயற்பாடுகள் அல்லது இலங்கை மீதான ஈடுபாடுகள் காரணமாக இப்போது இந்தியாவினுடைய பார்வையும் அதிக அளவில் இலங்கை மீது திரும்பி இருக்கிறது. இப்போது இந்த நேரத்தில் தான் தமிழர்கள் ஒரு வரைவை இந்திய அரசாங்கத்திடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தமிழர்களுடைய விடயங்கள் தொடர்பாக விவகாரம் தொடர்பாகவும் பெசிலோடு ஜெய்சங்கர் மீண்டும் பேசியிருக்கிறார் என்கிற விடயத்தை இன்றைய வலம்புரையின் முற்பக்கத்தில் அந்த செய்தி தாங்கி இருக்கிறது. இனிய செய்திகளினுடைய விரிவாக்கம். ஜனாதிபதி விடுத்த அழைப்பை தமிழ் அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், டிலான் பெரேரா கோரிக்கை என்ற ஒரு தலைப்பட்ட ஒரு செய்தி. புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் ஊடாக இனப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும். ஜனாதிபதியின் சிம்மாசன உரையில் வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் வாழ்வாதாரம் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற உடவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அவர் ஜனாதிபதியின் சிம்மாசன உரையில், அதாவது அந்த கொள்கை பிரகடன உரையில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் எவ்வித விடயங்களும் குறிப்பிடப்படவில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அரசியல் கைதிகளின் விடுதலை குறித்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சிறந்த தீர்மானங்களை முன்னெடுத்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்த வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மக்கள் பிரதிநிதிகள் அரசியல் வேறுபாடுகளை துறந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி விடுத்த அழைப்பினை தமிழ் அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் என்று அந்த செய்தி குறிப்பை நாங்கள் இங்கே காண முடிகிறது. அது ஜனாதிபதி விடுத்த அழைப்பை தமிழ் அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று டிலான் பெரேரா கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. இப்போது உங்களுக்கு தெரியும், கொள்கை பிரகடன உரையின் போது தமிழ் உரையின் பின்னர் இருநாள் விவாதத்தை முன்னாள் பிரதமர் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இருநாள் விவாதம் நாடாளுமன்றில் இடம்பெற்ற போது தமிழ் தரப்புகள் தமது எதிர்ப்பலைகளை, அந்த எதிர்ப்பு கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்தன தங்களுடைய நாடாளுமன்ற உரைகளிலே. அவ்வாறான கட்டத்தில் இப்போது டிலான் பெரேரா இந்த ஜனாதிபதியினுடைய அழைப்பை தமிழ் தரப்புகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் வடக்கு கிழக்கு மக்களின் நன்மை கருதி இந்த விடயங்களை முன்னெடுத்திருப்பதாக ஒரு ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை இன்றைய விளம்பரி முற்பக்கத்தில் தாங்கியிருக்கிறது. நேற்றைய தினம் 827 பேருக்கு கொரோனா தொற்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. 827 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 12 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றன. இது சுகாதாரத்துறையினுடைய தகவல் வழியாக இருக்கிறது. மேலும் நாங்கள் பல்வேறு விடயங்களை பார்த்தோம். எங்கள் ஈழநாடு பத்திரிகையிலிருந்து பல செய்திகள் இங்கு பிரசுரமாக இருக்கின்றன. சர்வதேச வர்த்தக கண்காட்சி யாழில் இன்று ஆரம்பிக்கிறது என்பது தொடர்பான ஒரு செய்தியினுடைய விரிவாக்கம் உட்பக்கத்தில் இங்கு விரிகிறது. நேற்றைய தினம் அது தொடர்பில் உங்களுக்கு நாங்கள் நேற்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்ற செய்திகளிலிருந்து குறிப்பாக அந்த விடயங்களை தந்திருந்தோம். உள்நாட்டு தொழில் முயற்சியாளர்களுடைய உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தி அவர்களுக்கான ஒரு சந்தை வாய்ப்பை, அந்த பொருட்களினுடைய அறிமுகத்தை எல்லாம் மேற்கொள்வதற்காக மாத்திரமல்லாமல் உண்மையில் நேரடியாக அந்த வர்த்தக கண்காட்சிக்கு செல்லுகிற பொழுது நிச்சயமாக பொருட்களின் தரங்களோடான பொருட்களை குறைந்த விலையில் கொள்வனவு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கின்றன என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். இன்று அந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாகிறது என்கிற செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொள்ளலாம். முக்கிய முற்பக்கத்து செய்திகளாக இதுவரை வாசித்து அளிக்காத செய்திகளை பார்க்கலாம். ராமேஸ்வரம் மீனவர் படகை மோதி மூழ்கடித்த கடற்படை, தமிழக மீனவர்கள் குற்றச்சாட்டு என்ற தலைப்பிட்ட ஒரு செய்தி உதயனில்.
இலங்கை கடற்படை மோதியதில் தங்களது படகு ஒன்று மூழ்கியுள்ளது என்று தமிழக மீனவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அந்த படகில் இருந்த 7 மீனவர்களும் கடலில் மூழ்கிய நிலையில் சக மீனவர்களால் அவர்கள் காப்பாற்றப்பட்டனர் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தின் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் நேற்று முன்தினம் புதன்கிழமை கடலுக்கு சென்ற மீனவர்கள் கச்சதீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் அவர்களை துரத்தினர் என்று கூறப்படுகிறது. இதன்போதே மீனவர் படகை மோதி அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு மீனவர் படகு மீது கடற்படையினுடைய கப்பல் மோதியதாகவும் அதன்போது அந்த மீனவர்களுடைய படகு மோதியதில் அதாவது மீனவர்களுடைய படகு கவிழ்ந்ததாகவும் அங்கிருந்து 7 மீனவர்களும் கடலில் மூழ்கிய நிலையில் அந்த படகில் இருந்தவர்கள் ஏனைய மீனவர்களால் காப்பாற்றப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் தமிழக மீனவர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். என்னதான் நாட்டு பிரச்சனை ஒரு புறம் இருந்தாலும் இங்கு இந்த தமிழக மீனவர்களுக்கும் இலங்கையின் வடக்கு மீனவர்களுக்கும் ஒரு பாரிய ஒரு முரண்பாடு நிலவி வருகிறது. இதை தீர்க்கும் முயற்சியில் அரசு தரப்பினர் ஈடுபடுவதாக தெரிவித்திருந்தாலும் கூட ஏன் இன்னமும் தீர்வு திட்டங்களை அடைய முடியவில்லை என்கிற விவகாரம் பாரிய கேள்வி இருக்கிறது. இவ்வாறான ஒரு கட்டத்தில் தான் இப்படியான செயற்பாடுகள் நாளாந்தம் நாங்கள் செய்திகளில் பார்க்க முடிகிறது. இந்திய மீனவர்கள் கைது, சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டவர்கள் கைது, அத்துமீறி உள்நுழைந்தவர்கள் கைது, ராமேஸ்வரம் இருந்து மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வது, மீனவர் படகை இங்கு கடற்படை மோதி தள்ளியதாக குற்றம் சாட்டுவது, இலங்கை கடற்படை இந்திய மீனவர்களை தாக்கியதாக குறிப்பிடுகிற விவகாரம், இவ்வாறெல்லாம் சில கண்துடைப்பு செய்திகளையும் நாங்கள் காணக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இப்படியாக இன்றைய செய்திகள் காணப்படுகின்றன. உதயன் பத்திரிகையில் மற்றும் ஒரு சிறிய செய்தி, திடீர் தீ, பார் நாசம், வவுனியாவில் சம்பவம். வவுனியா வைரவ புளியங்குளத்தில் ரயில் நிலைய வீதியில் அமைந்துள்ள மதுபான சாலை விருந்தகத்தில் நேற்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது. சுமார் 4 மணி நேர போராட்டத்தின் பின்னர் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. அங்கிருந்த பார் ஒன்று எரிந்து நாசமாகி இருக்கிறது என்று அந்த செய்தி குறிப்பிடுகிறது. இவ்வாறாக இன்றைய பத்திரிகைகளிலே செய்திகள் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. இத்துடன் நாங்கள் இன்றைய பத்திரிகைகளில் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது மாலினி அஜந்தன். நன்றி நேர்களே. டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.